அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். பிரச்சனைகள் என்றால் என்ன? அதை எப்படி கையாள்வது? எந்த சூழ்நிலையை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலையோ, அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வைக்கின்ற பெயர் பிரச்சனை. நடக்கின்றது எல்லாமே ஒரு சம்பவம் தான், சூழ்நிலை தான். அப்ப பிரச்சனை என்பது அந்த சூழ்நிலை பற்றிய தாக்கங்கள், அந்த சூழ்நிலை மீது இருக்கக்கூடிய வலி, வேதனைகள், கவலைகள் மற்றும் குழப்பங்கள், பயங்கள், இவைகள்தான் நான் உணர்ச்சி முடிச்சுகள் என்று சொல்கின்றேன். அப்பொழுது எந்தெந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் என்றும் நினைத்தால், உடல் நோய் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த, செல்வம் சார்ந்த பிரச்சனைகள், உறவுகள் சார்ந்து அவங்களை ஹேண்டில் பண்ண முடியாத பிரச்சனைகள், சண்டைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், டிப்ரெஷன், டென்ஷன். முதலில் இதை சார்ந்த உணர்ச்சி முடிச்சிலிருந்து நீங்கள் வெளியே வந்த பிறகுதான் நீங்கள் ஒரு செயலை, ஒரு சம்பவத்தை சூழ்நிலையாக பார்க்க முடிந்து தெளிவான சிந்தனை ஏற்பட்டு அந்த செயலை நினைத்தது போல் சாதிக்க இயலும். இதற்கு சிறந்த வழி ஆத்ம ஆனந்த தியானத்தை செய்யுங்கள். ஆத்மானந்த தியானம் மனிதனை நேரடியாக அனைத்து உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை செய்து ஆனந்தமான வாழ்க்கையை வாழ உதவுகின்றது. நன்றிகள், ஆனந்த நன்றிகள். ஆனந்தமாக வாழுங்கள்.